நீங்கள் இப்போ பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னா நீங்கள் எம்பிசிக்கா இல்லை பிசிக்கா அதுக்கான ஒரு வரையறையும் வேணும்ல. நம்ம பொதுவாக வந்து சொல்லிட முடியாதுல்ல. அந்த ப்ரிவிலேஜ் இருந்தால் தான் இந்த ப்ரிவிலேஜோட எங்களுக்கு இந்த பிரிவில் வந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல இல்லை ஒட்டு மொத்தமாக தேவேந்திர வேளாளர்களும் ஒரு தனி பிரிவை உருவாக்க சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். நாங்கள் இப்போ எஸ்சி அப்படின்னாவே வந்து 18% இடஒதுக்கீடு இருக்குது. ஆமாம். அதில் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு 3% போயிடுது. ஆமாம். பாக்கி இருக்கிறது 15 இருக்குது. 15ல் நாங்கள் தனியாக எங்களுக்கு ஒரு 7% ஒதுக்கி இல்லை 8% ஒதுக்கி அதோட 2 சேர்த்து எங்களுக்கு வந்து ஓபிசிலேயோ இல்லை பிசிலேயோ இல்லை ஓசிலேயோ எங்களுக்கு தனியாக அறிவிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மற்ற பிரிவினருக்கு உள்ளதை வந்து வாங்கிக்கிட்டு வரல. இங்கே இருக்கிறத எங்களுக்கு பிரித்து கொடுங்க, நாங்கள் வந்து தனியாக நாங்கள் வந்து எங்களுக்கு பட்டியலை விட்டு வெளியேற்றுங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சொல்ல போனால் தேவேந்திர வேளாளர்கள் வெளியேறங்கிற பட்சத்தில் பறையர் மக்களுமே அந்த இடத்துல பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3% இடஒதுக்கீடு நீங்கள் கொடுத்துடக்கூடாது, எல்லாத்தையும் பொதுவாக. ஆமாம், அந்த 18%ல் 3 நீங்கள் பிரித்து தனியாக எடுத்துடக்கூடாது. அப்படி பிரிக்கும்போது இதையும் நீங்கள் பாதியாக பிரிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே.